வெல்கம் டு வானியாஸ் கிச்சன். டேஸ்டான ஹெல்த்தியான பிரண்டை துவையல் செய்ய ஃபஸ்ட்டு பிரண்டை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட ஜாயின்ஸை மட்டும் கட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு அதோட 4 சைட்லேயும் லைட்டாக இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி சீவி எடுங்க. நம்ம பீன்ஸ் நார் வர்ற மாதிரி வரும். இது இலவ பிரண்டையாக இருக்கங்காட்டிக்கு நல்லா தெரில. நல்லா பெரிய பிரண்டையாக இருந்துச்சுன்னா அந்த 4 சைடு ஈஸியாக வருது, வீடியோவில் நல்லா தெரியும். இந்த மாதிரி 4 சைடே எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி க்ரீன் கலர் பிரண்டை விட லைட் க்ரீன் கலர் பிரண்டை கிடச்சா எடுத்துக்கோங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதெல்லாம் இல்லை, க்ரீன் கலர் தான் இருக்குன்னா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கம்மியாக கூட ஆயில் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு பிரண்டையை சிறுசாக வெட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் 4 பக்கமும் அந்த நார் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு அப்படியே கூட போட்டு வதக்கலாம். ஆனால் குட்டி குட்டியாக வதக்கும் போது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் குட்டி குட்டியாக போட்டு வதக்கியிருக்கேன். பிரண்டை நல்லா வதங்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி தொண்டையில் பிடிக்கும். அதனால் பிரண்டையை நல்லா வதக்குங்க. இந்த பளிச்சுன்னு இருக்கிற க்ரீன் கலர் அப்படியே டல் கலராக மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. பிரண்டை இப்போ ஈஸியாக கடைகளில் கிடைக்கிது, அதையும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மழை காலத்தில் அப்படியே அழகாக கொழுந்து விட்டு வரும். அந்த பிரண்டைக்கு எப்போவுமே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அதனால் அந்த மாதிரி பிரண்டை கிடச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பிரண்டை துவையல் செஞ்சுருங்க. 4 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பிரண்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதே ஆயிலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து பருப்பு கடலைப்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். முதுகு வலி இருக்கிறவங்களாம் இந்த பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதை சாப்பிட்ட ஒரு வாரத்துக்கு முதுகு வலி லைட்டாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு நிறம் மாறிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ஒரு மிதமான காரமாக இருக்கும். இந்த சட்னியை நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக புளி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா லைட்டாக புளியோட அளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ்வை மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது தேங்காய் கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு கையை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பிரண்டை தண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்த பருப்பு கடலைப்பருப்பும் நல்லா ஃபைனாக ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி மாதிரி இதெல்லாம் தொட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியாது. லைட்டாக தொட்டு சாப்பிட்டாலே கரெக்டான அளவு மாதிரி தான் இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரை கழுவி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதையும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதையும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையோட தோல் லைட்டாக சுருங்கினதையும் ஒரு 2 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா லைட்டாக சூடானா போதும், அது கருகுனா டேஸ்ட் நல்லா இருக்காது. லைட்டாக சூடானதையும் அதை அப்படியே சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.